எல்லோருக்கும் நமஸ்கார். நமஸ்தே. ஓகே, இன்னைக்கு நாங்கள் என்ன குக்கிங் சேலஞ்ச் பண்ணலாம்னு யோசிக்கும் போது சாயந்தரம் 5 ஆயிடுச்சு, பயங்கரமாக பசிக்குது. ஓகே, ஸ்நாக்ஸாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்து இப்போ நாங்கள் பண்ண போகிறது சாண்ட்விச் சேலஞ்ச். சொல்ல போகலாமா? போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். இது வந்து டோட்டலாக எனக்கு பிடிக்கிற மாதிரி தாங்க செய்கிறேன். என்ன இது ஏமாத்துற? ஆமாண்டா, இது மொச்சக்கொடை குழம்பு. மொச்சக்கொடை குழம்பு செய்யறாங்க. ஸ்லைஸ்ன்னு கேட்டான், ஸ்லைஸ் ஆர்டர் பண்ணி குத்துறேன். இந்தா போதுண்டாப்பா, ஊர மூக்கால ஆளு பூஜை போடல. எதுடா தெரியும்டா, நீடா இது பண்ண இது தண்ணி ஊற்றி அரைக்கணும். நீ எத்தனை குக்கிங் பண்ணியிருப்ப? நம்ம கிட்டே தண்ணி ஊற்றி அரைக்கணுன்றா கொடு. ஸோ சாண்ட்விச்னாலே நல்லா ஃபேமஸான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சவுகார்பேட்டு, அது நம்மளது. ஓகேவா? நீ அதாவது என்ன சொல்கிறேன், நார்த் சைடில் வந்து ஃபேமஸ் இந்திக்காரங்க தான் நல்லா பண்ணுவாங்க சாண்ட்விச், அதுதான் ஃபேமஸ்ஸு. ஸோ நான் என்ன சாண்ட்விச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே சாண்ட்விச் பண்ண போகிறேன். நீங்கள் ஹரிஷ்? நான் சவுகார்பேட் சாண்ட்விச். சவுகார்பேட் சாண்ட்விச். ஓகே சரி, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்னன்னா அதுக்காக சாண்ட்விச் பிரெட் வாங்கியிருக்கேன். சாண்ட்விச் பிரெட்லும் நார்மல் பிரெட்லையும் பண்ணலாம், பட் சாண்ட்விச் பிரெட் பண்ணால் தான் அந்த சாண்ட்விச் மாதிரியே தெரியும். ஓகேவா? நான் வந்து அவங்ககிட்ட வந்து கடன் வாங்கிக்க போகிறேன். ரெண்டு குச்சமே இல்லை. இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறேன். அதாவது எதனாலனா நான் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுவேன், நோ மைனஸ். ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நார்மலாக பாம்பே சாண்ட்விச்சில், அதை நான் பண்ண. இந்த மற்ற சாண்ட்விச்லாம் பண்ணுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன தப்பு இல்லை? ஜெயிக்கணும்னு இதெல்லாம் தப்பு இல்லை, சாப்பிடக்கூடாது, ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் தப்பு இல்லை. 4 பேர் நல்லா இருக்கிறதா இருந்தா ஒரு உயிர் போகிறது தப்பு இல்லை. சரி, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாங்க. ஓகே, இதில் வந்து கட்டிங் ப்ராசஸ் அதிகம். சவுகார்பேட்லலாம் இந்த மாதிரி பாரிஸ்லாம் இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடில் தான் கட் பண்ணாங்க. அதில் நான் பண்ணலான்னு பார்த்தேன், எனக்கு ஒரு ஐசி இதை கட் ஆகும் போது ஏதோ பிளாஸ்டிக்கும் வந்துடும் ஐசி, ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையானது ஸ்லைசஸ். ஓகே, அந்த ஸ்லைசஸை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ண போகிறேன் கைஸ். மொத்தம் இந்த 4 காய் யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, ஓகே, அண்ட் குக்கும்பர் அண்ட் பாயில்டு பொட்டேட்டோ. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாயில்டு பொட்டேட்டோ அதுவும் எடுத்துருங்க. ஸ்கின் பீல் பண்ணிப்போம். நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன். நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம் கைஸ். முத்தி இடிச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ், நெக்ஸ்ட்டு குக்கிங் சேனல் வெறித்தனமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையில் ஆடி மாதம் அப்படின்றதால முடிய போகிறதுனால டக்குன்னு ஒரு கூழ் ஊற்ற போகிறோம். கூழ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, கூழ் சமைக்க போகிறோம் 4 வருஷம். ஓகே, ஸோ அது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, மந்தியில் செஞ்சால் எப்படி இருக்கும், இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல மந்திலாம். ஸோ மந்தி பிரியாணி நம்மளே பண்ண எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. கண்டாவே தான் இருக்கும். நான் கேட்டேன், கதை மட்டும் கேட்குறேன். பிளாக் ஆகுது ரவி, ஃபங்கஸ், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ரவி. இந்த இதையும் கழுவிடுறா, உங்களுக்கு கழுவி கொடு. இதான் கைஸ் அண்ணன் பார்த்தீங்களா கைஸ். நெக்ஸ்ட் தக்காளி. எப்படா எல்லாம் கட் பண்ணுறானுங்க? கையில் தான்டா அப்படியே அழகாக கட் பண்ணுறாங்கடா. ஒருவேளை அவங்களுக்கு ஆக்ஸா பிளேட் வருது. செம தக்காளிடா இது. பெங்களூர் தக்காளி நேசமாடா. தெரியும்டா, பெங்களூர் தக்காளிலாம் எனக்கும் தெரியும்டா இருக்குன்ட்டு. இது வந்து டோட்டலாக எனக்கு பிடிக்கிற மாதிரி தாங்க செய்கிறேன். எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான். எனக்கு கேப்சிகம் பிடிக்காது, கேப்சிகம் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஃப்ரைட் ரைஸ்லேயே கேப்சிகம்லாம் தூக்கி போட்டுருவேன். அது எது நல்லதோ அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. கரெக்ட். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். தக்காளி முடிஞ்சிச்சு. குக்கும்பர் எங்க சீவுறது எங்க? ஓகே, கட்டிங் மோஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. குழுக்கு நான் சீவிக்கிறேன். தோல் சீவுறதுடா. எதா என்னடா
பைத்தியக்காரமே சீக்கிரம் பாருங்க இவ்வளோ பெருசு. இது ஆக்ஷன் மேடம். ஐயோ போதும் கைஸ். ஆக்சுவலாக தோல் சீவி குக்கும்பரை வந்து இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போகிறோம் ரவுண்டா. இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா மொத்த குக்கும்பரும் போயிடும். கைஸ் தோலோடையே போட்டுக்கலாம். என் மிளகா எத்தனை பச்சை மிளகா குக்கிங் செய்யறதுக்குள்ள நம்மள போட்டு செஞ்சு விட்டுருவானுங்க. மது மைண்ட் வைஸா? வீட்டில் எல்லாரோட மைண்ட் வைஸும் அதே தான். ஸோ கைஸ் கட்டிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி வரக்கிறேன் பாருங்க. இவ்வளோ வாடி போயிருக்கு. இதை போய் வேணும் குப்பையில் போகிறதெல்லாம் கடையில் வைக்கிறாங்கன்னு வாங்கி வந்துக்கிறா போகிறேன். ஸோ கடவுளே. ஸோ இது எதுக்குன்னா க்ரீன் சட்னிக்காக கொத்தமல்லி. நீ கண்ணாடி போடுங்கடா. இது இப்போ என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். டிக்கி சித்தாக்கு கண்ணாடி போல் மட்டும் எடுத்துட்டு வரியா? அப்புறம் சரி பச்சை மிளகா இருக்கு பாரு அந்த இதுவும் இல்லை. கேளு மம்மிகிட்ட போய் 2 பச்சை மிளகா வேணும். போறேன் என் மேலே கண்ணா இருக்கு எல்லாரும். சிக்கி கண்ணாடி பவுல் ஓகே. சொல்லு பார்க்கலாம். பச்சை மிளகா ஓகே கைஸ். ஸோ இந்த இது பத்தாது, இது இன்னும் கொஞ்சம் போடலாம். கொத்தமல்லி பத்தாதுன்னா தீப்பெட்டி வச்சு பற்ற வைடா. இது கூட வந்து 2 பச்சை மிளகா போடணும். அது உப்புடா பைத்தியக்காரா. தெரியுது நீ மூடு. தேவையான அளவு உப்பு, லெமன் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். ஒரு 1.5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். சுடுது கைஸ் சுட்டுக்கிட்டேன். பாய் கைஸ். அதுதான் நான் வேக வச்ச கார்ன் வச்சுருக்கேன். கார்ன் பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அறுத்துடலாம். இவங்க 2 பேரும் உழைக்கிறதுக்கு பின்னாடி தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஏய் நீ எத்தனை குக்கிங் பண்ணியிருப்ப? நம்ம கிட்டே தண்ணி ஊற்றி அரைக்கணுன்றா. கொடு பேச்சு பேச அவுட் ஆகிடப்போம். பிடி அங்கே வெயிட் அதை குடுறி. இதை கூட அதை கொடு. தண்ணி கொடு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். நார்மலாக சாப்பிட்டாலே பீக்காக இருக்கும். எப்படி இருக்கும்? பீக்காக இருக்கும். காய்ஸ் உப்பு அந்த ஒரு காரம் அப்படி எழுகணும். அப்புறம் மிளகாத்தூள் ஓகே தேவையான அளவு. நம்ம ஆரிகானோ தேவையான அளவு. தேவையான அளவுலாம் எல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு போடுறாங்க. ஐசிவன் செய்கிறதே டேஸ்ட்டாக இருக்கணும் தான்டா. இப்போ சாட் மசாலா தேவையான அளவு. தேவையான ஒரு பாக்கெட்டே கொட்டிடுறேன். நிமக்காக தான் நான் மெயினாக. ஓகேடா. ஓகே சாண்ட்விச் பிரெட். நீங்கள் சாண்ட்விச் பிரெட்டுன்னு இல்லை வீட்டில் நார்மல் பிரெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகே சாண்ட்விச் பிரெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சைட்லாம் கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த இந்திக்காரங்க பண்ணுறதுலே அழகு இந்த சாண்ட்விச்சோட சைடு கட் பண்ணுறது தான். அதுவும் இந்த ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, இவன் தான் மெயின். மைனஸ் போடலாம், அது தந்தூரி மைனஸ் போடலாம். அழகாக கட் ஆகிருக்கான் பாருங்க. அந்த ஷேப்பே வந்து அழகாக கட் ஆகிருக்கான். ஐயோ தந்தூரி மைனஸ் இப்படி இருக்கு, வேற கலரில் தானே இருக்கும். ஆஹா ஓகே நிறைய கூட விட்டுச்சு. சக்ஸஸ். நம்ம இந்த இதில் தான் பிளேட்டிங் பண்ண போகிறோமா? நான் தொடச்சி ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்காக இந்த வீடியோ சைடிஷ் கொடுப்பாங்களே அதுதான் இது. ஆமாண்டா, இது மொச்சக்கொடை குழம்பு. மொச்சக்கொடை குழம்பு செய்கிறாங்க நம்ம அடுத்த வாரத்துக்கு கூழு வீடியோவுக்கு. ஓகே ஸோ சாண்ட்விச் அழகாக கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் கீழே இருக்க சாண்ட்விச் மட்டும் எடுத்துக்க போகிறோம். வேர் இஸ் சீஸ் கியூப்ஸ்ரா? தெரியலையா? கீழே தாபர். ஏய் எடுத்துன்னு வந்துட்டேன் நான். ஒரு கேடி வந்தானே எடுத்துன்னு போயிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணுது? நான் சீஸ் இது என்ன கியூப் அது? ஏய் நான் எடுத்துன்னு வந்து எதுக்கு நீ ஸ்லைஸ் தான்டா கேட்டேன். ஸ்லைஸும் வேணும்டா. சீஸ் கியூப்ஸ்னு சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட. இது பேர் கியூபா? சீஸ்னா எல்லாமே வரும்னு நினச்சி ஸ்லைஸ்ன்னு கேட்டான். ஸ்லைஸ் ஆர்டர் பண்ணி குத்துறேன். இப்போ என் கியூப் எடுத்துருக்கான். ஏய் இது காப்பா இதுதான் இந்தா போதுண்டாப்பா லூரா மூக்கால. ஆக்சுவலாக அது பட்டர்னு நினைக்கிறேன்.
ஏய் சீஸ்ன்னு எழுதி இருந்ததுடா. இல்லை நான் போட வேண்டியது சீஸ்னால் இப்படி வரவே வராது. நம்ம பட்டர் போட்டோம்னா போய் சீஸ் இல்லை தட முடியாது. சாரி, மாற்றி வாங்கி வந்து சண்டை போட்டுன்னு வரோம். க்ரீன் சட்னி ரைஸ் இது அவ்வளோதான். இப்போ தான் மெயின். இவனை தூக்கி நம்ம எதில் வச்சா அதோட சாண்ட்விச். ஓகே, இது போதும். அப்புறம் காரம் ஆயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆனியன் வச்சுக்கலாம், டொமேட்டோ, குக்கும்பர், பாயில்டு பொட்டேட்டோ. பட்டர் இல்லையாடா? இல்லைடா ரே, சோடா, சோறு எல்லாமே தான். சாட் மசாலா போட்டுருவோம் லைட்டாக, பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏய் கையை உதறிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து மேலே வச்சுருந்த இதை போட்டு பாம்பே ஆலு பூஜை போடல. இருடா, எனக்கு தெரியும்டா. நீ ஏன்டா இது பண்ண இது ஜெயிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கைஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9ஆக கட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கெல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 4 கூட கட் பண்ணுவாங்கடா. இல்லைடா 9ஆக கட் பண்ணுவோம்டா. இது ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த சைடு போடுவீங்களே, அவன் தான் கொஞ்சம் ஜோக் கொடுப்பான். அப்போ 6ஆக போட்டுருவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில கோயில். என்ன இது? சி ஏமாத்துற. மேலே இருக்க பிரெட்டு மட்டும் கட் பண்ணி ஏமாத்துறாங்க கைசிவன். நான் இப்படி கிராஸாக போட்டுருக்கலாம் போல். நான் கடையில் இருக்க மாதிரி ட்ரை பண்ணேன். ஜோக்கை ஆலு பூஜா வாங்காதீங்க. நான் இது ஆலு பூஜா ஆர்டர் பண்ணிட்டேன். ஓம் பொடி செம்ம சாஃப்டாக இருக்கணும் அந்த பிரெட்டு. கைஸ் நீங்கள் எதுவுமே அடுப்புக்குள்ளலாம் கை விடணும். நான் ப்ரொஃபஷனல்னால அப்படி பண்ணுறேன். பேனுக்குள்ள வச்சு பிரெட்டை போடுறேன். வேறு இல்லைண்ணா இன்ஜெக்ஷனுக்கு. எவனுமே இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ப்ரெட்டை வந்து இப்படி போட்டு இப்படி கட் பண்ண ஒருத்தராரு. இப்படி தேய்ச்சி கட் பண்ண இறங்கிடுது. ஏய் வாய் மூடுறா. அவன் எப்படி திருப்பதுன்னு தெரியாம பேசிக்கினே இருக்கும். பட்டர் போட்டுருந்தா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி பொரிச்சிருதா பரோட்டா மாதிரி. நோ எண்ணெயே ஊற்றலை நான். பார்த்தீங்களா மேட்ச் பண்ணிட்டான். ஓட்டை போட்டுருக்கிறது ஆளு பூஜை வச்சுட்டான். சி ஏமாத்துற எப்படி? சாப்பிட தானே போகிற, அழகு பார்க்க போறியா அதில்? அப்போ நான் அப்படியே குத்துருவா. எல்லாமே சாப்பிட தானே போகிறோம். அண்ட் நம்ம ஒர்க்கு முடிஞ்சோம். நம்ம ப்ளேஸ் க்ளீனாக இல்லைன்னு தூக்கமே வராதுங்க. தூங்காத. இவன் அள்ளி இவன் மேலே அப்படியே போட்டு வச்சுரியாடா. டே ஹரிஷே, நான் கொஞ்சம் பெரிய மனசுக்காரனால நிறைய ஸ்டஃபிங் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் கடைக்கு போட போகிறேன் அப்படிலாம் ஏதாவது பிளான் இருந்தீங்கன்னா ஸ்டஃபிங் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வாவ் கிளியரா இருக்குங்க. வாட் ஃபார் மை ஃபாலோவர்ஸ் கைஸ். இது வந்து புது டெக்னிக். ரீல்ஸ் பார்க்கல நானும். ஐயோ போச்சு பிரெட்டு. கோவிந்தா ஆயிட்டான். அவள் தான் எப்படி இருந்தால் சாப்பிட. என்னடா இது எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குது? கோவிந்தாவாகிட்டான். என்னன்னா பேசுன உன் பேர்ல ஒரு டிஷ் வந்துச்சு. எடுக்கவே முடியலடா. இவ்வளோ பெரிய பெட்டு யாராவது வாங்குவாங்களாடா? இப்போ எதுக்கு உள்ள வச்சு உள்ள இருந்த? உள்ள சீஸ் இதுவும் ஆகணும்னு வச்சேன். இந்த மாதிரி நானும் கட் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் போல. அவசரம் நம்ம இந்த சாண்ட்விச், நம்ம பாம்பே சாண்ட்விச். நம்ம அதே தான் அல்சாமால் சாண்ட்விச். நம்ம இவர் வந்து ஹரிஷ் சாண்ட்விச். இவரே கடை போட்டு வைக்கிறார் போல சாண்ட்விச். இது தெரியல மாதிரி வெயி எதா இப்போ எடுத்து எதா ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. பைத்துக்காரா, வீடியோக்கு இப்படி தானே நல்லா இருக்கும். நீ பண்ணி நம்ம பண்ணி எடுக்க ட்ரை பண்ணி பயத்துச்சு போயிரு. ஓகே ஜி, ஒரு வழியாக நம்ம சாண்ட்விச் முடிஞ்சது. இப்போ நம்ம டேஸ்டிங். ஓகே, லெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவர் பிளேட்ஸ். இல்லை நீ என்ன பண்ணியிருக்க? புதினா சட்னி பண்ணியிருக்கேன், மற்றெல்லாம் சேர்த்து அசம்பிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் எல்லாத்தையும் அந்த பேர் மிக்ஸ் பண்ணி மிக்சிங்கில் தான்டா சமையலே இது. ஓகே, சமையல் என்ன சாண்ட்விச் செய்ய போகிறோன்னு சொன்னேன். பாம்பே சாண்ட்விச். பாம்பே சாண்ட்விச் எப்படி செய்வாங்க? சரி சாப்பிடு. நல்ல வேலை கட் பண்ண பீஸ் எடுத்துட்டான். நான் என்ன இது சாப்பிடுறது? எனக்கு அவ்வளோ வெங்காயம் பிடிக்காதுடா. ஆக்சுவலாக இவன் தைரியமாக இந்த சாப்பிட்டான். அந்த தைரியம் சாப்பாடில் வரோம் நமக்கும் சாப்பிட்ணுன்ட்டு. இது ஹரிஷ் பிரெட்டு செத்து போயிடுச்சுங்க. சாரிண்ணா, இந்த பிரெட் என்னது
சரி சரி என்ன இதெல்லாம் என்னடா போட்டு ஓடியா இது பிடிக்கலன்னு லூஸு பிச்சு தான் சாப்பிட்ணும் நாங்கள் இதுவும் சாப்பிட்ணும் தான் இது பெட்டு நல்லா தான் ஏன் ஆக்சுவலாக எனக்கு கிரில்டோட ப்ளெயின் பிடிக்கும் இப்போ இதில் சொல்ல எனக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது சொல்கிறேன் டேஸ்ட் எதுன்னு நீ சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கு எது எனக்கு அதான் பிடிச்சிருக்கு கிரில்டு சாண்ட்விச் படி பார்த்தா நான் அந்த வின்னர் கம்பேரிசனில் என் டேஸ்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு கேமுன்னு பார்த்தா ஐ எம் த வின்னர் வா பார்த்து பத்திரம் ஐயோ இதெல்லாம் ரெக்கார்ட் தெரியவே தெரியாது நான் மட்டும் எனக்கு மட்டும் க்ளோஸ் வச்சு ஏமாத்திடுறாங்க இந்த இது அப்பா ஐயோ என்ன இந்த பாருங்க கைஸ் என்னது கைஸ் இது தெரியுதா உங்களுக்கு தெரியல தெரியுதா என்ன போட்டுக்கணும் நான் உன்ன மாதிரி என்னடா சேஃப்டி கிரில் சாண்ட்விச்சோட ஒரு ப்ராப்பரான இதோட இது கொஞ்சம் ட்ரையா இருக்கு ஆனா ஏதோ ட்ரையா இருக்கு எந்த சால்ட் பாய் எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு மட்டும் சாப்பிட்டு பாருங்க வெஜ் பக்கா என்ன திடீர்னு சாங்க பேசிட்டு பட்டாரு வெஜ் சாண்ட்விச் தானே இது இது பக்கா வெஜ் சாண்ட்விச் இது என்ன சாண்ட்விச் அப்புறம் என்ன சாப்பிடுவா இது பேர் என்ன கிரில்டு சீஸ் கார்ன் சாண்ட்விச் கிரில் எங்க கிரில்டே பண்ணல டோஸ்டட்னு சொல்லு டோஸ்டட் பேர்லயே தப்புங்க என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி மக்கள் அப்படியே சாப்பிட்றா எதுக்கு அடிக்கணுங்கிற நீ எல்லாம் பிரிஞ்சிருக்கு இப்படியாச்சும் சாப்பிடு ஆக்சுவலி உள்ள நல்லா டேஸ்ட் போல இல்ல தப்பு பண்ணு ஓ உன்னை கூப்பிட்டு எதனா தப்பு இது மைனஸ் இதில் போடுவாங்களா தந்தூரி மைனஸ் தந்தூரி மைனஸ் போடுவானா இவன் ஏதோ ஸ்மோக்கி தந்தூரி மைனஸ் ஆர்டர் பண்ணி நான் ஏமாத்திட்டானா புளிக்குதுடா காரக்குழம்பு மாதிரி இருக்குதுடா அது இல்ல புளிக்குதுல்ல அது நம்மளது நல்லா இருக்கு தந்தூரி மயம் கிடையாது அது நான் எதுக்காக இதை பண்ணேன் இதுதான் 50 ரூபான்னு காமிச்சு மற்றெல்லாம் 80 ரூபால இருந்தது ஒரு 30 ரூபாய்க்காக என்ன தோக்கச்சுட்டாங்க கைஸ் பேசும்போது சொல்லிட்டான் பாத்தியா 30 ரூபாய்க்காக என்ன தோக்கச்சு ஆமா நீ ரெண்டு பேர் இவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டு என்ன ஏமாத்திடுவீங்க எப்படியும் கடைசியில ஜோக்கர் நான் தான் வழக்கம் போல இந்த மயம் மட்டும் போடலன்னு வச்சுக்கேன் நீ தான் போனேன் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன் இதை போட்டு போட்டுக்கலாம் நீ மைனஸ் போடாது பெரிய மைனஸ் ஆயிடுச்சு அப்ப கூட பாருங்க அவர் எதிர்த்து சாப்பிடுறாரு என்ன சாப்பிடுவான் நீ ரெண்டு பேரும் ஏதோ கையில வச்சுட்டு பேசுறீங்க தெரிந்தா அவர்கிட்ட இருந்து புடுங்க இன்னொன்னு எடுத்து சாப்பிடாரு பாருங்க டிங் 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 பிரவீன் சொல்லுவான் பிரவீன் யாரு இது டீசல் அந்த அழகா சாப்பிட நாங்க இவங்க அல்ட்ராமால் பக்கம் போகும்போது சாப்பிடுவோம்ல நிஜமாடா அதோ இந்த ஈஸியா செஞ்சா இவன் எப்ப செத்துருக்கான் சுப்பு வின்னருன்றாங்க சரி எப்ப செத்து பண்ணலான்னு டோஸ்ட் ஈஸ்ட்னு பண்ணா இது சிம்பிள் அழகா இது சுப்பு வின்னருன்றாங்க என்ன நினைச்சீங்க என்ன அல்ட்ராமால் ஞாபகம் வந்துச்சுடா எனக்கு 4 பேர் இருக்காங்க திட்டுவாங்க எனக்கு இந்த எக்மோர் மியூசியம் ஓகே இந்த கேமோட வின்னர் சொல்லுங்க இந்த கேமோட வின்னர் வந்து சொல்லுங்க நான் சுப்பு தான் நீயே சொல்லிட்டேன் நடுவுல 30 ரூபாய்க்காக என்ன தோக்கச்சியடான்ட்டு அவன் நல்லா தான் இருக்கு நான் வந்து எதுவும் குறை சொல்ல எதுவும் நல்லா இருக்குது புரியுதா நான் நல்லா தான் இருக்குல்ல சாப்பிடலாமா வீடியோ முடிச்சுடுவோம் ஓகே இது வந்து பேசிக்ஸ் நான் பண்ணதே பேசிக் சாண்ட்விச் ஓகேவா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்காம கூல் சேலஞ்சில் நம்ம ஜெயிச்சிடலாம் ஓகே கூல் வந்து பயபக்தியோட போகிறோம் ஓகே ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் சாண்ட்விச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தி தான் ஏன்னா வெஜிடபிள்ஸாக இருக்கும் உள்ள ஹெல்த்தி தான் நான் பண்ண ட்ரையில் பண்ணுங்கள் சிம்பிள் அதுவும் இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிடும் இதில் காரமும் இருக்காது இருக்காது கட் பண்ணி உள்ளே சொல்லுனா போதும் ஆமாம் அந்த சட்னி மட்டும் செஞ்சு அண்ட் இவன் ட்ரை பண்ணிப்பாங்க ஸ்மோக்கி தந்தூரி மயம் போடாமல் நார்மல் தந்தூரி மயம் போட்டு பண்ணிப்பாங்க நல்லா தான் இருக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ கொடுத்த லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம் அண்ட் கண்டிப்பாக அடுத்த குக்கிங் வீடியோ கூல் செய்ய போகிற வீடியோ தான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுபு அஃபிஷியல் டீம் பாய்